ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் H1B விசா வாங்கிட்டு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும், அங்கே போயிட்டு உங்களை வந்து எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1 மைண்ட் செட். ஆக்சுவலாக 2 விதமான மைண்ட் செட் வந்து ஆஃப் ஷோர் ரிசோர்ஸ் மத்தியில் இருக்கிறது பார்க்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆன் சைட்டுக்கு போனால் நல்லா ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணணும், எக்ஸ்ட்ரா டைமும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் மைண்ட் செட் வந்து ஆஃப் ஷோர் மேனேஜர்ஸும் சரி, அதுக்கப்புறம் ஆன் சைட்டில் ஏற்கனவே இருக்கிற ரிசோர்ஸும் சரி, ஆஃப் ஷோர்லேருந்து ஆன் சைட் வர அந்த ரிசோர்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து ஒன்று. ரெண்டாவது விஷயம், மற்ற ஆஃப் ஷோர் ரிசோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா, ஓகே ஒருத்தர் ஆன் சைட் போகிறார் அப்படின்னா அவர் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வந்து பயங்கரமான ரிசோர்ஸாக இருக்கணும், நல்ல டேலண்டடாக ரிசோர்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி, ரொம்ப டெக்னிக்கல் ரிசோர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் மைண்ட் செட் வந்து மற்ற ஆஃப் ஷோர் ரிசோர்ஸ் மத்தியில் வந்து இருக்குது, பரவலாக இருக்குது. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு சீக்கிரமாக ஆன் சைட் கிடச்சிரும், ஆனால் ஒரு சில பேருக்கு சீக்கிரமாக ஆன் சைட் கிடைக்காது. ஆக்சுவலாக இப்படி பார்த்தா ஆன் சைட் போகிறவரை விட ஆஃப் ஷோரில் இருக்கிறவருக்கு வந்து நிறைய டெக்னிக்கலாகவும் சரி, சாஃப்ட் ஸ்கில்ஸும் சரி, எல்லா ஸ்கில்ஸும் அதிகமாக இருக்கும். ஏன் ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டேலண்ட் அப்படின்னு கொண்டு வருவாங்க. நிறைய மிஸ்கான்செப்ஷன் அப்படி தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக டேலண்ட்டை விட டேலண்ட் இருக்கணும் தான், இல்லாமல் யாரும் போக முடியாது. பட் இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் இருந்தீங்கனால ஜென்ரலாகவே எல்லாருக்குமே வந்து டேலண்ட் வந்து எவ்வளோ எனஃப் இருக்கணுமோ அவ்வளோ வந்து எல்லாருக்குமே இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் வேணால் கூட குறையாக இருக்கலாம். அதனால் டேலண்ட் வந்து மெயின் ஃபேக்டராக இருக்காது. இன்னொரு மெயின் ஃபேக்டர் என்னவாக இருக்கும்னா, அவங்க இருக்கிற ப்ராஜெக்ட். ஏன்னா ஒரு சில ப்ராஜெக்ட்டில் அந்த பொசிஷன்ஸ் வந்து ஈஸியாக அவைலபிள் ஆகிடும், ஆனால் ஒரு சில ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவைலபிள் ஆகாது. அதனால் இது வந்து டேலண்ட்டை விட ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிற ப்ராஜெக்ட் தான் நீங்கள் ஆன்சைட் எவ்வளோ சீக்கிரமாக போவீங்க அப்படின்ற அந்த ஃபேக்டருக்கு பெரிய டிசிஷன் எடுக்கும். இந்த தமிழில் ஒரு ப்ராவப் சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. அந்த ப்ராவப்பை நான் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்தேன்னா நான் எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு மாற்றலாம். ஏன்னா ஒரு சில ப்ராஜெக்டில் அது ஈஸியாக கிடச்சிரும், ஒரு சில ப்ராஜெக்டில் அது கிடைக்காது. அதனால் ஒரு சில ரிசோர்ஸ் ஆன்சைட் போகிறாங்கன்னா அவங்க வந்து எக்ஸப்ஷனல் டேலண்ட்னு அர்த்தம் கிடையாது, அவங்களுக்கு கரெக்டான ப்ராஜெக்ட் மாட்டிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் உங்களோட எல்லா லக்கும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டில் இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் மூலிமா ஆன் சைட் வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஆஃப் ஷோரில் இருக்க ஒர்க் கல்ச்சர் வேறு, ஆன் சைட்டில் இருக்க ஒர்க் கல்ச்சர் வேறு. ஆன் சைட்டில் இருக்க ஒர்க் கல்ச்சருக்கு நீங்கள் குவிக்காக வந்து அடாப்ட் ஆகிக்கணும். பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வேல்யூபிளாக இருப்பாங்க. அவங்க வந்து சொல்கிற விஷயங்கள் உங்கள் கம்பெனியில் இருக்கிற அந்த ஆன் சைட் மேனேஜர்ஸும் சரி, ஆஃப் ஷோர் மேனேஜர்ஸும் சரி அப்படியே கேட்பாங்க. எப்பயுமே இந்த பர்சனை மட்டும் வந்து கொஞ்சம் நல்ல டேர்ம்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஆஃப் ஷோர்லேருந்து வரும்போதே உங்களை வந்து மைண்ட் செட் பண்ணி தான் அமைச்சிருப்பாங்க. அண்ட் இந்த பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் கிளையண்ட் மேனேஜர். ஆக்சுவலாக கிளையண்ட் மேனேஜர் கிட்ட மட்டும் நீங்கள் ஒரு குட் டேர்ம்ஸில் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக போகும் உங்களுக்கு. அண்ட் கிளையண்ட் மேனேஜர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது அவ்வளோ சாதாரண கிடையாது. நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிக்வயர்மெண்ட். நீங்கள் வந்து ஒழுங்காகவே ஒர்க் பண்ணல, நான் கிளையண்ட் மேனேஜர் மட்டும் வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காத காரியம். ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 3, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளையண்ட் மேனேஜர். ஓகே ப்ரோ, நீங்கள் கிளையண்ட் மேனேஜர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க, அவங்களுக்கு வந்து குட் டேர்ம்ஸ் இருக்கணும்னு சொல்கிறீங்க. நான் எப்படி வந்து குட் டேர்ம்ஸ் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து கிளம்பும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வாங்க. கிஃப்ட்னா நீங்கள் பாட்டுன்னு பெருசாக வந்து இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பெருசாலாம் வாங்கிட்டு வரக்கூடாது. அது வந்து கம்பெனி பாலிசிக்கு அகேன்ஸ்ட். நீங்கள் வந்து குட்டியாக வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம். அண்ட் இதில் நீங்கள் வந்து முக்கியமாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கல்ச்சர் வந்து அங்கே கிளையண்ட் மேனேஜருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால நீங்கள் ஒரு குட்டி யானை பொம்மை, தாஜ்மஹால் அந்த மாதிரி ஏதாவது இந்தியன் கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். தஞ்சாவூர் பொம்மை, தலையாட்டி பொம்மைலாம் அங்கே வந்து அவங்க டெஸ்க்லேயே வச்சிருப்பாங்க. அது வந்து என்னது அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஃபஸ்ட் வாட்டி போகும்போது ஒரு குட்டியாக இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸில் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போனேன். இப்போ வந்து அது வந்து ரொம்ப கிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்குறவங்கலாம் வந்து வியக்கிற மாதிரி அப்போ இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்க்குள்ளே தாஜ்மஹால் வந்து அப்படியே பபிள்ஸ் அதில் வந்து போட்டிருக்க மாதிரி இருக்கும். அது 3D, நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியும் அந்த மாதிரி. அது வந்து கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க வாங்கினோடனே
பார்த்தோன்னே அப்படியே வெயிட்டாக இருந்துச்சுன்னா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இதுக்குள்ளே வந்து உலகத்திலே ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம் இருக்குது, இதுக்காக வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு வேணால் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க என்னவா இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அப்புறம் வந்து பிரித்து பார்க்கும்போது ஓகே தாஜ்மஹால் அவன் லவ் தான் அப்படி சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து உண்மையவே கிளைண்ட் மேனேஜர் கிட்ட ஒரு லாஸ்டிங் இம்பாக்டாக இருக்கும். கிளைண்ட் மேனேஜர் கிட்ட நீங்கள் நல்ல டேர்ம்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்கன்னா கூட கொஞ்சம் ஃபர்கிவிங்காக இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு எஸ்கலேஷன்ஸ் வரது கூட அந்த அளவுக்கு வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனியில் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட ஒரு சில நேரத்தில் அண்ட் ஒரு சில ஸ்பெசிஃபிக் கேசஸில் கிளைண்ட் மேனேஜர் சொன்னால் உங்கள் கம்பெனி மேனேஜர்ஸ்குள்ளே கேட்பாங்க. அதனால் கிளைண்ட் மேனேஜரோட ஒரு நல்ல டேர்ம்ஸில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நம்பர் 4, ப்ரொஜெக்ட் யுவர் ஒர்க். ஆக்சுவலாக நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சைட் வரும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லா அந்த மைண்ட் செட் பண்ணி வர்றதுனால அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவாங்க, அவங்க நிறைய வந்து ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஆனால் அதை வந்து சில நேரத்தில் ஒழுங்காக டாக்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா கிளைண்ட் மேனேஜரும் இல்லை எல்லா இந்தியன் மேனேஜர்ஸும் அவங்க வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை ரொம்ப கீனாக பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்மளோட ஒர்க்கை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியதும் நம்மளோட ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த சாட்டர்டே ஈவினிங் ஒரு ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஒரு 10 minutes ஒர்க் தான், ஒரு டாஸ்க்கை கன்சிடர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சாட்டர்டேல நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு 4 o'clock போல ஒரு மெயில் போட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபைல் வரதான் செக் பண்ண போகிறேன், இப்போ வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த ஃபைல் அட் எனி மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் வந்து உங்கள் குரூப்பில் உங்கள் கிளைண்ட் மேனேஜர், உங்கள் இந்தியன் மேனேஜர், அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க யாரெல்லாம் வந்து அங்கே இருக்க ஸ்பாக்கோ அவங்களெல்லாம் சிசியில் வச்சு உங்கள் டீமையும் சிசியில் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸாக அனுப்புங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபைல் வரதுக்கு 10 minutes ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இந்த ஃபைல் வந்து 10 minutes டிலே ஆகிடுச்சு, என்ன எது நான் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு அடுத்த மெயில் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைல் வந்ததுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த ஃபைல் வந்துடும் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே நான் வந்து ஸ்பாக்கை ரீச் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஃபைல் வந்துடுச்சு, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருப்பி நீங்கள் ஒரு 3வது மெயில் அனுப்புறீங்க. ஒரு 10 நிமிஷம் டாஸ்க் தான். ஆனால் ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே இருக்க ஹையர் மேனேஜர்ஸ்க்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரியாது. 2வது விஷயம், இது வந்து எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஒழுங்காக ப்ரொஜெக்ட் பண்ணலைன்னா ஒரு எண்ட் ஆஃப் தி இயரில் உங்களை பற்றி யோசிச்சு பார்க்கும்போது ஓகே வந்தார் நல்லா தான் ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் அவர் என்ன அவருக்கு டாஸ்க்கோ அதை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எல்லாம் எஃபோர்ட் எடுத்து நீங்கள் பண்ண அந்த ஒர்க் எல்லாமே அவங்களோட மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் அந்த கிளைண்ட் மேனேஜர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டு இருக்கும்போது வருஷம் ஃபுல்லாக ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கும், அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும், அவருக்கு எல்லாமே புரியும். ஆனால் புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது மெயில் போட்டால் மட்டும்தான் அந்த ஒர்க் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்னதாக உங்கள் ஒர்க்கை ப்ரொஜெக்ட் பண்ணுறது மூலிமா மற்றவங்கள விட நீங்கள் வந்து தனியாக ஸ்டாண்ட் அவுட் ஆவீங்க, எந்த ஒரு சிக்னிஃபிகண்டான எஃபோர்ட் போடாமல். இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 5, ஸ்ட்ரகிள்ஸ். ஆக்சுவலாக இந்த டாபிக் உள்ள ஒரு 2-3 ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே வந்த உடனே ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் சிக்னஸ். ஒரு சில பேருக்கு இந்த ஹோம் சிக்னஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ இதை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணுமோ அதை வந்து எப்படி அப்படின்னு ஒருத்தங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணால் வந்து பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹோம் சிக் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பண்ணால் ஹோம் சிக் இல்லாமல் இருப்பாங்களோ அந்த ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் அடுத்த ஸ்ட்ரகிள் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில் ப்ராஜெக்ட் வந்து கன்சாலிடேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக சில பல அப்ளிகேஷனை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஆக்சுவலாக ஆன்சைட் அப்படின்னாலே இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் வந்து இல்லை நான் எந்த ப்ராஜெக்ட்டில் வந்தனோ எந்த அப்ளிகேஷனில் இருக்கணும் அதை மட்டும் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து டைனமிக்காக இருக்கணும். அதனால் 1-2 அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்க முடியும்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மேனேஜர்ஸ் வந்து இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதையும் பார்த்துக்கோ அதையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகிற மாதிரி வரும். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து நோ சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தெரியாது, இல்லை வந்து நோ சொன்னால் வந்து நம்ம தப்பாக வந்து ஏதோ சொல்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்துக்கும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஒர்க்கை வந்து வாங்கி போட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களால வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி இல்லை முடியல அப்படின்ற மாதிரி எப்போ எஸ்கலேஷன் வந்துச்சுன்னா கடைசியில் யார் மேலே வரும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரிசோர்ஸ் வந்து அதிகமான அப்ளிகேஷன் எடுத்து பண்ணுறாரோ அவரை தான் வந்து எல்லாம் குறை சொல்லுவாங்க தவிர, அவருக்கு வந்து இவ்வளோ அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் கிட்ட வந்து குறை சொல்கிற மாதிரி வராது. ஏன்னா நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கடைசியில் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் எடுத்துக்கணும், எக்ஸ்ட்ரா வந்து அப்ளிகேஷனை பார்த்துக்கணும். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை எடுத்துக்க முடியுமா, அதுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஓகேன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஒர்க் லோடு அதிகமாகிடும், அப்புறம் டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து
அவாய்ட் சென்சிட்டிவ் டாபிக்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கிளைண்ட் ஃபேஸிங்கில் இருக்கும்போது ஒரு மீட்டிங்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில நேரத்தில் அன்றைக்கி இருக்கிற ஒரு கரண்ட் டாபிக் எடுத்து இந்த கிளைண்ட் வந்து பேசுவாங்க. பேசும்போது இப்போ யூஎஸ்ல ஏதோ ஒரு கரண்ட் ஈவெண்ட் நடந்திருக்கும், அதை பற்றி பேசுவாங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஊர்லலாம் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த பாலிட்டிக்ஸு, அப்புறம் ரிலிஜன், இந்த மாதிரி ஒரு சில சென்சிட்டிவ் டாப்பிக்லாம் இருக்குது. அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து அவ்வளோவா அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அந்த ஒர்க் கல்ச்சர் வேறு, அவங்களோட பர்சனல் பிலீஃப்ன்றது வேறு, அதுக்கு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம வந்து ஓகே நம்ம ஒர்க்கில் இருக்க மாதிரி வந்து கொஞ்சம் லிபரலாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொன்னால் அது உங்களுக்கு அஃபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில டாக்ஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆனது கூட எனக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி சென்சிட்டிவ் டாபிக்ஸை அவ்வளோவா அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இதே மாதிரி ஒரு சில கிளைண்ட்டுக்கு இந்தியாவை பற்றின அவ்வளோவா புரிதல் இருக்காது. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் நியூஸ் சேனல்லையோ இல்லை பர்டிகுலர் மீடியாவை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் இந்தியாவை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் இந்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். அதனால் கேஷுவலாக அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு சில மீட்டிங்ஸில் இல்லை கேஷுவலாக பேசும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரில் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இந்தியா பற்றி ஏதோ ஒரு சின்ன தப்பான விஷயங்களை சொல்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அக்ரியும் பண்ணாதீங்க, அதே நேரத்தில் ரொம்ப டிஃபெண்டும் பண்ணாதீங்க. நார்மலாக வந்து ஆமாம் நாங்களும் இங்கே வரும்போது அமெரிக்கா பற்றி இப்படி தான் நினச்சோம் அப்படின்னு, ஆனால் இந்தியாவை பற்றினா வந்து ஒரு சில மீடியாக்கள் இப்படி தான் காமிக்கிறாங்க, அது நாங்கள் இருக்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக வந்து அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே மூவ் ஆன் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப டீப்பாக பேசினாலும் அது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலும் நம்ம வந்து இல்லை மீடியாவில் ஏதோ ஒரு மீடியாவில் இந்தியாவை பற்றி சொன்னது எல்லாமே வந்து கரெக்டாக அப்படின்னு நாமளும் வந்து அஃபர்ம் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி டாபிக்ஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அப்படி அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் நீங்கள் கரெக்டான லெவல் டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகிறது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 7 அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஆஃப் ஷோர். ஆக்சுவலாக ஆன்சைட் ஆஃப் ஷோர் மாடலில் நீங்கள் வந்து ஆன்சைட்டுக்கும் ஆஃப் ஷோருக்கும் இருக்கிற கோஆர்டினேஷன் தான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் ஷோர் ரிசோர்ஸை வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்டில் வந்து எனிமி மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஆஃப் ஷோரில் இருக்கவங்க வந்து ஆன்சைட்டில் இருக்க ரிசோர்ஸை வந்து ஒரு எனிமி மாதிரி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் போகாமல் நீங்கள் ஆஃப் ஷோரை வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். என்னோட ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒரு கஷ்டமான டாஸ்க் வந்து நான் ஆஃப் ஷோர் ஹெல்ப்போட நான் வந்து பண்ணேன். ஆனால் கிளைண்ட்டுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா வந்து நான் தான் முழு ஒர்க்கும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆச்சு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த டாஸ்க் முடிஞ்சவொடனே ஒரு மெயில் போட்டாங்க, தேங்க்யூ ராஜேஷ் அப்படின்ற மாதிரி போட்டு வந்து பெரிய அப்ரிஷியேட் மானே தேனே பொன்மானிலாம் போட்டு என்னோட மேனேஜர்ஸ் கிளைண்ட் மேனேஜர்ஸ் அந்த பெரிய ஸ்பாக்லாம் வச்சு மெயில் போட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த மெயிலுக்கு அப்படியே ரிப்ளை போட்டு ஆஃப் ஷோரில் எனக்கு ஹெல்ப் பண்ண ரிசோர்ஸ் பேரையும் அவரோட மேனேஜரை டேக் பண்ணி நான் வந்து தேங்க்யூ ஃபார் ஹெல்ப்பிங், உங்களோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு ஒரு மெயில் போட்டேன். அந்த ஒரு மெயில் எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்குமே அந்த ஆஃப் ஷோர் ரிசோர்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவ். நான் வந்து லீவுக்கு போகணும் இந்தியாவுக்கு அப்படின்னும் போது நாங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா ஹெல்ப்பும் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இங்கே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நான் வந்து ஒரு த்ரெட் இல்லை, நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் தான் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதே நேரத்தில் அவங்களும் அந்த ஹெல்ப்பை வந்து கரெக்டான டைமுக்கு எனக்கு தேவையான டைமுக்கு அவங்க வந்து ரெசிப்கேட் பண்ணாங்க. இந்த ஒரு ஆன்சைட் ஆஃப் ஷோர் கோஆர்டினேஷன் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வரும்போது இந்த ஆன்சைட் ஆஃப் ஷோர் வந்து பயங்கரமாக கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து ஆஃப் ஷோர் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது இன்ஸ்டன்ட்டாக ராஜேஷ்க்கும் தெரியுது, அதே நேரத்தில் ராஜேஷ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது ஆஃப் ஷோருக்கும் தெரியுது. அது வந்து ரெண்டு பேருமே வந்து சீம்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணி இதை வந்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு மெயில் வர்ற அளவுக்கு அந்த கோஆர்டினேஷன் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து உண்மையாகவே நீங்கள் ஆன்சைட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நான் மேலே சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாமே நான் 10 வருஷமாக அமெரிக்காவில் ஒர்க் பண்ண என்னோட பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்லை ப்ரோ நீங்கள் 1-2 பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.